ஆமா பூமி, நீ மட்டும் வரலன்னா ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும். அம்மா பூமி, உன் மாமனாரோட கை அசைஞ்சதம்மா. அவருக்கு நினைவு வந்துருச்சு. அந்த பரமேஸ்வரன் தயவு காட்டிட்டாரு. நம்ம செஞ்ச ஹோமம் பழிச்சிருச்சுமா. ஆமா அத்தை, அந்த சிவனோட ஆசீர்வாதம் மாமா கூடவே இருக்கு. ஹோமம் நல்லபடியா நடந்துருச்சு. என் பிள்ளையோட கண்லயும் அந்த அபூர்வாவோட கண்லயும் படாம நாம உடனே கிளம்பிடலாமா? இல்ல அத்தை, குளத்துல விளக்க விட்டுட்டு போகணும். அப்பதான் நம்மளோட இந்த பூஜை நிறைவேறினதா அர்த்தம். நீ ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணலையா? இவ்ளோ தூரம் எந்த ஆபத்தும் இல்லாம நம்மளை காப்பாத்துன அந்த கடவுளே இதுக்கப்புறமும் காப்பாத்துவார் அத்தை. அம்மா நக்ஷத்ரா, டாடி வெளியில கிளம்பிட்ட போல. எங்கம்மா போயிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி இருக்கு டாடி. அவங்கள தான் நான் மீட் பண்ண போறேன். சரி, நல்லா பாத்துக்கோமா. அவனை கவலையில இருந்து வெளியில கொண்டு வரணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்காமா? ஏன் ஞாபகம் இல்ல டாடி? நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னில இருந்து நான் செரியை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். அப்படி இல்லம்மா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டின்னு செலிப்ரேட் பண்ணும்போது அவனையும் கூட கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்ல. செரியும் அவனோட கவலைய மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. போமா, நீ போய் செரிய ரெடியாக சொல்லி உன் கூடவே கூட்டிட்டு போமா. போ நக்ஷத்ரா. சரிங்க டாடி. அம்மா எங்க போயிட்டு வர? மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தம்மா. எஸ். அந்த முட்டையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ உள்ள போ. இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கம்மா? நான் ஏதோ ஒண்ணு பண்ணுவேன், நீ கொடுத்துட்டு கிளம்பு போ. சரி, நீ எப்படி வெளியே வரன்னு நானும் பாக்குறேன். சரி, பரவாயில்லன்னு சொல்றதை தவிர நான் வேற என்ன பண்ண போறேன்? பை மிஸ்டேக் கை தவறி உன் மேல கொட்டிடுச்சுன்னு நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் செரி. பை த வே, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு வெளியே போக போறேன். ஆனா டாடி உன்னையும் கூட கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. இப்போ நீ இந்த கோலத்துல எப்படி வருவ? சரி, நீ என்னதான் வாஷ் பண்ணாலும் இந்த நாத்தம் சாயந்தரம் வரைக்கும் உன்கிட்ட இருந்து போகாது. சாரி செரி, பாய் பாய். நீ எதுக்கு வந்த? என்ன டார்லிங், வா உன் ஃப்ரெண்ட்ஸ் போய் மீட் பண்ணிட்டு வரலாம். சிச்சி, இந்த முட்டை நாத்தத்தோட வா, நான் வர மாட்டேன். ஆக்சுவலி மாமா தானே நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்ந்து போக சொன்னாரு. இப்போ நீ வரலன்னா எப்படி? சரி, நான் ஒரு வாட்டி மாமா கிட்ட போய் பேசிட்டு வரேன். ஒன்னும் தேவையில்லை. சரி வா. நீங்க தான் கேபியை சுட்டு கொன்னீங்கன்னு ஸ்பாட்லயே பூமிக்கு தெரிஞ்சிருந்தா கேபியோட டெட் பாடி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே என்னோட மேல் அதிகாரிகளுக்கு சொல்லி பூமி பெரிய இஷ்யூவாவே ஆக்கியிருப்பா. ஆனா அவ அப்படி பண்ணலன்னா ஸ்பாட்ல உங்களை அவ பார்க்கலன்னு அர்த்தம். உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு எஸ்பி நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணிருக்கா. அவ பேசுற கான்ஃபிடென்ட்ட பார்த்தா கேபி புல்லட் பட்டு தான் இறந்து போயிருக்காருங்கிற பக்கா இன்ஃபர்மேஷன் அவகிட்ட இருக்கு.
கேபி புல்லட் பட்டு தான் இறந்து போயிருக்காரு, எனக்கு சந்தேகமா இருக்குன்னு அவ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தானா இந்த கேஸ நான் ஒண்ணு இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா இத நானே பாத்துக்கிறேன்னு அவ சொல்லிட்டா. ககனோட சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு என்னோட மேல் அதிகாரியை சந்திப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. இதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஓகே எஸ்பி சார், நாங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கோம். ஆனா எஸ்பி சார், எதுக்கும் பூமி மேல நீங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அவளை பத்தி அப்பப்போ எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஷோர், கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் வரேன் மேடம். நான் வரேன் சார். தேங்க்யூ. மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம அந்த ககன் வந்து தடுத்த ஒரு விஷயத்துக்காக சாரதா இப்ப வரைக்கும் அதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கா. அவனை ஒத்துக்க வச்சோ, அவன் சொல்றத கேட்கலனா அவனை எப்படியாவது மிரட்டியாச்சோ மஞ்சள் குங்குமத்தை அழிச்சிருக்கணும். ஏன்னா கேபி மேல அந்த சாரதாவுக்கு அவ்வளோ பாசம். அப்படிப்பட்டவ இவ்ளோ நாள் ஆகியும் மஞ்சள் குங்குமத்தை அழிக்காம இருக்கானா ஏதோ காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்கும் அந்த கேபி சாகறதுக்கு முன்னாடியும் அவன் புல்லட் பட்டு தான் செத்துருக்கான்னு அந்த பூமிக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நடுவுல ஏதோ நடந்திருக்க. நமக்கு பின்னாடி ஏதோ நடந்துகிட்டு இருக்கேன்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்ப உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுமா. இவ்வளவு விவரமா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் கண்டம் இந்த அளவுக்கு பழுத்திருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? கண்டுபிடிக்கணும் சித்தி. நமக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்க. கண்டுபிடிக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம நல்ல கேர் எடுத்து அவரை ட்ரீட் பண்ணேன். நீங்க வேணும்னா அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். வேண்டாம் டாக்டர், உங்க தயவால மாமாவை காப்பாற்றக்கூடிய இடம் இந்த ஹாஸ்பிட்டலை விட வேற பாதுகாப்பான இடம் இல்லைங்கிறது என்னோட நம்பிக்கை. இங்கிருந்து கூட்டிட்டு போனா மாமாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நாங்க மாமாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறோம். அது வரைக்கும் நீங்க சிரமம் பார்க்காம அவரை இங்கேயே வச்சுக்கோங்க டாக்டர். ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்யுமா. ஏன் சொல்றேன்னா, நான் உன்னோட தைரியத்துக்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸுக்கும் பெரிய ஃபேன். வாங்கம்மா, உங்க மாமனாரை போய் பார்க்கலாம். வாங்க. என்னங்க மாமா